அதான் நாங்கள் ஏரியாவில் இருந்தவங்களோட முதல்ல உள்ள வாங்க. உட்காருங்க. அதான் நீங்கள் முதல்ல உட்காருங்க. அதான் அந்த மைக்கை மாட்டிக்கிடுங்க. எதுக்காக வந்திருக்கீங்க அது முதல்ல சொல்லுங்க. தாத்தா நாங்கள் ஏவி ஆர்மின்ற ஒரு யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் புதுசாக ஏதாவது கண்டென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் இப்போ யோசிச்சிருக்கோம். என்னன்னா இப்படி தனியாக இருக்கிறவங்கள பற்றி வாழ்க்கை எப்படி இருக்கும்னு எடுக்கலான்னு வந்திருக்கோம். சுற்று வட்டாரத்தில் விசாரித்ததில் மூளைக்கட்டில் எப்படி ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கோம் தாத்தா. உங்களுக்கு அந்த மைக்கை நான் பண்ணுறேன். 26 வருஷமா இந்த கதவை யாருமே தட்டினது கிடையாது. நான் தான் ஒவ்வொரு வீடா போய் கதவை தட்டியிருக்கேன். 26 வருஷத்துக்கு பிறகு முதல்ல இந்த கதவை தட்டினது நீங்க தான். அதான் உள்ள வாங்க பேசிக்கலான்னு. நீங்க வந்ததுல எனக்கு மகிழ்ச்சி. இந்த ப்ரோக்ராமை எத்தனை பேர் பார்ப்பாங்க? என்னுடைய உறவுகள், நண்பர்கள் மற்றும் என்னுடைய யூடியூப் உறவுகள் எல்லாரும் பார்ப்பாங்க. தாராளமா போட்டு விடுங்க. எல்லாரும் பார்த்துட்டு போட்டோம். இந்த உலகத்துல ஒரு மனுஷன் தனிமையா வாழ்றான்னா கிடையவே கிடையாது. வாழ வைக்கப்படுறான். நானும் எல்லோருடையும் வாழ்ந்தவன் தான். அவங்க தேவைக்காக இருந்தாங்க, ஒவ்வொருவரா பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ நான் தனிச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதை பற்றி பிரச்சனையே இல்லை. நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன். அவங்க என்னை தொந்தரவு பண்ணாம இருந்தா போதும். எனக்கு ஒரு பேர் இருந்தான். அவன் சின்ன வயசுலேருந்தே அடிக்கடி என்னை பார்ப்பான். அவங்க அப்பா திட்டுவார். அதை கூட அவன் பொருட்படுத்த மாட்டான். இப்போ பெரிய ஆள் ஆகிட்டான். இப்போ அவன் கூட என்னை கண்டுக்கிட்டு கிடையாது. வாழ்க்கையில் ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன் தம்பி. யாரும் யாருக்காகவும் வாழைய மாட்டாங்க. யாரும் யாருக்காகவும் வாழைய முடியாது. அடுப்பில் காப்பி வச்சுருக்கேன். நீங்கள் காப்பி குடிப்பீங்களா? ஐயோ, எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கவங்க முதல்ல வந்திருக்கீங்க. எப்படியோ நீங்கள் காப்பி குடிச்சிட்டு தான் போகணும். அவங்களுடைய விழுந்து பேசின ரொம்ப சந்தோஷம் தாத்தா. நாங்கள் தாத்தாக்கல தாத்தா கடைசி ஒரே ஒரு கேள்வி. உங்கள் பேர் எந்த நாட்டில் இருக்கதா சொன்னீங்க நீங்கள்? அவன் பிரான்ஸ் நாட்டில் இருக்கான். ஊருக்கு வந்திருக்கதா கேள்விப்பட்டேன். அவங்களே என்னை பாப்பான்னு நினச்சேன். பார்க்கல. அப்படி தாத்தா கண்டிப்பாக உங்கள் பேரை அவங்கள பார்ப்பான். நான் போயிட்டு வரேன் சந்தோஷம். மைக் தாத்தா. தாத்தா இவ்வளோ நாள் எங்கப்பா போயிருந்தா? உள்ள வரலாமா? இவ்வளோ நாள் எனக்கு கரெக்டாக போயிருந்தீங்க. தாத்தா ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தாத்தா. இங்கே யாரும் யாருக்காகவும் வாழ மாட்டாங்க. யாரும் யாருக்காகவும் முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் யாருமே ஆசைப்பட்டோன்னு தனிமையில் வாழ்றது இல்லைங்க. அவங்க வாழ வைக்கப்படுறாங்க. சில சமயம் நம்மளை சுற்றி நிறைய பேர் இருந்தோம், நமக்காக யாருமே இல்லைங்கிறப்போ நம்மளும் தனிமையில் தான் இருக்கோம்ல. நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் சுற்றிட்டு இருக்க இந்த உலகம் உங்களுக்காக ஒரு செகண்ட் கூட நிற்க போகிறதில்ல. உங்களுக்கு நீங்கள் தான். ஒரு காலத்தில் திறந்த கதவு மூடாமல் இருந்த எத்தனையோ கதவுகள் இன்னைக்கு தட்டப்படாமலே இருக்குதுங்கிறது தான் நிதர்சனமான ஒன்று.